ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். கொஞ்சம் பன்னீர் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தொடங்கிடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு, ஆயில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு பட்டை கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது வரும். சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா பழங்களாக ஒரு 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். வீட்டு மிளகாய் பொடி ஒரு 1,5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? சீஸ் டிப் தான் இதில் நான் சேர்க்குறேன். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தான் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் இருந்தால் கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பன்னீரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லியில் தூவி இறக்கணும், அவ்வளவுதான். கடைசியாக பன்னீரை கலந்து ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஹீட்டில் வைக்கக்கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் குருமா செய்வோம்ல, குருமா செய்கிறதுக்கு பதில் ஒரு நாளைக்கு இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.